ஹாய் சினிஃபைல்ஸ் அண்ட் சித்தார்த் சௌந்தரராஜன். ஸோ போன அப்டேட் சீரியல சொல்லியிருந்த மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூக்கான ட்ரெய்லர் வந்துட்டு இந்த வாரத்தில் வந்துடும் சொல்லியிருந்தாலே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேத்திக்கு 17th மார்ச் வந்துட்டு டாம் ஹாலண்டே வந்துட்டு ஒரு ரீலை போட்டு நாளைக்கு ட்ரெய்லர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு 18th மார்ச் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு சோனியா வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஈவினிங் ட்ரெய்லர் வரப்போகுது. ஈவினிங் தான் இன்டர்நெட்ல பேசுவாங்க. பட் நம்ம இப்போ இருந்தே பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் கூட ரிவீலிங்கான ஷார்ட்ஸ், கொஞ்சம் கூட ஐகானிக்கான ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ட்ரெய்லருங்கிறது வருது. ஸோ காலையில இருந்தே ஃபுல்லா ட்ரெய்லர் பத்தியே பேசி போய்கிட்டு இருக்கு. வேலையில இருந்ததுனால அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா சாயந்தரம் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஸோ ட்ரெய்லர் இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பட்டனை தட்டி விட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் வித் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல இருந்து இந்த படம் ஒரு 4 years வந்துட்டு டைம் ஜம்போட தான் இருக்க போதுங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்துட்டு சாவி, அந்த நியூயார்க்கோட சாவியை வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா இப்போதைக்கு டைம் லைன் படி டேர்டெவில் பார்ன் அகைன்ல கிங்பின் தான் மேயரா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிங்பின் வந்துட்டு கிளியரா ஒரு விஷயத்தை இது பண்ணிருப்பாரு. விஜிலாண்டிஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது, அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆன்டி விஜிலாண்டி ஃபோர்ஸே உருவாக்கி அது மூலமா இருக்கிற எல்லா விஜிலாண்டி அடிச்சு துரத்துற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிரசன்ட் டைம் லைன்ல எப்படி சாவிங்கிறது வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு தரப்படும்? ஏன்னா ஸ்பைடர்மேனே ஒரு விஜிலாண்டி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 வருஷ கேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிற ஒரு டைம் ஜம்ப், அந்த 4 வருஷ கேப்ல தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல. இந்த ட்ரெய்லரோட எண்ட்லயே வந்துட்டு ஏகப்பட்ட வில்லன்ஸ் கூட நடக்கிற ஒரு சில ஃபைட்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரியோ இல்ல படத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு சின்ன மாண்டேஜ் சீக்வன்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த 4 வருஷம் எப்படி வந்துட்டு ஸ்பைடர்மேன் வாழ்க்கை வந்துட்டு நகர்ந்துச்சு அப்படிங்கறத காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுலதான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அமைக்கப்பட்டு இந்த சாவி கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு அதுலதான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 4 வருஷம் கழிச்சு தான் நமக்கு கதைங்கிறது தொடங்கும் போது வந்துட்டு இப்போதைக்கு எம்ஜேவும் நெட்டு வந்துட்டு எம்ஐடில வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வேலைக்கா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பட் 2 பேருமே வந்துட்டு ஸ்பைடர்மேனோட எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வர மாதிரி ஒரு லீக்குங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அங்க வந்துட்டு இவங்க வந்து தங்குறாங்க. ஸோ ஸ்பைடர்மேன், அதாவது பீட்டர் பார்க்கறக்கு வந்துட்டு இவங்களை விட்டு விலகி இருந்தோம், பட் விதியே வந்துட்டு இவங்களை நம்ம கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் பேசுறதுக்கான ட்ரைங்கிறது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டு அவர் நோவே ஹோம்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பார்ல, இது எம்ஜேக்கு வந்துட்டு படிச்சு காட்டுறதுக்காக, கொண்டே கொடுக்கறதுக்காக. அந்த லெட்டரை வந்துட்டு திரும்பவும் படிக்கிற மாதிரி வந்துட்டு சில ஷாட்ஸ் எல்லாமே, சில வாய்ஸ் ஓவருங்கிறது வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு நம்ம நெட் வந்துட்டு வரும்போது அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரோட எண்ட்ல வந்து அந்த ஷாட்ல வந்துட்டு அவங்களுடைய வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து நடத்துறாங்க. அதுக்கு வந்துட்டு போய் இந்த ஹவுஸ் வார்மிங் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடு புண்ணியச்சனை பண்ணுவாங்க இல்ல வீட்டுல பால் காய்ச்சறது அது மாதிரின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு போயிட்டு நான் ஒரு நெய்பர் தான் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்லி நெய்பர் கூட சொல்லியிருப்பாங்க. அது ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த விஷயங்கள்லாம் அமைச்சிருக்கும் போல இருக்கு. ஆல்சோ வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு இதுலயே காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்ல வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு பின்னாடி, அதாவது நம்ம பீட்டர் பார்க்க நின்று இருக்காரு எம்ஜியோட வீட்டுல, சார் எம்ஜே நெட் எல்லாம் இருக்கிற அந்த வீட்டுல. ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் எல்லாமே ஒட்டி இருக்கும். அண்ட் சில லீக்ஸ்ல வந்துட்டு கிடைச்சிருக்கிற அந்த ரூமர் படி நம்ம எம்ஜேக்கு வந்துட்டு ஸ்பைடர்மேன் மேல ஏதோ ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அப்சஷனுங்கிறது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன், அதாவது இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரிஜினல் ஹோம் கமிங் படத்துலயுமே ஸ்பைடர்மேன் மேல வந்துட்டு எம்ஜேக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இருந்துட்டு இருக்கும். யார் அந்த ஸ்பைடர்மேன், அந்த இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருங்கிற அந்த ஒரு ஆர்வங்கிறது அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அவ ஈஸியா வந்துட்டு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி இப்பயுமே ஸ்பைடர்மேன் மேல அவருக்கு ஒரு இம்ப்ரெஷனுங்கிறது இருக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற முகம் யாருங்கிறதெல்லாம் தெரியல, பட் அது மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்ல ஸ்பைடர்மேன் அந்த சூட்ல வந்துட்டு எம்ஜே கூட ஏதோ ஒரு மாடிக்கு மேல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாடியை பார்த்தாலே பயமா இருக்கு, அமேசிங் ஸ்பைடர்மேன் தான் ஞாபகம் வருது. ஸோ அப்படி ஒரு ஷாட் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல வர அந்த ஸ்விங்கிங் சீக்வன்ஸ்லயே வந்துட்டு கிளியரா காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் போட்டிருக்கிற சூட்டுங்கிறது ஒரு துணி தான். ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எண்ட்ல வந்துட்டு ஒரு துணியை வச்சு அவராவே வந்துட்டு தைச்சிருப்பாரு அதை. ஸோ இதுக்கு முன்னாடி வரையுமே இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன், இதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட், நம்ம டோபி மெக்யூரோ அவங்கள விடுங்க, பட் இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு இதுவரையுமே அவருக்குன்னு ஒரு சூட்டை வந்துட்டு ப்ராப்பரா பண்ணது கிடையாது. அந்த ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் படத்துல ஹோம் கமிங்ல வந்துட்டு ஒரு ஹுட்டி மாதிரி போட்டிருப்பாரு. அந்த ஸ்பைடர்வர்ஸ்ல வர இது மாதிரி வந்துட்டு ஒரு ஹுட்டி மாதிரி போட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த ஒரே ஒரு ஸ்பைடர்மேன் சூட் மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த ஹோம் கமிங் ஃபார் ஃப்ரம் ஹோமோட எண்ட்ல வந்துட்டு ஒரு குட்டி சூட் ஒன்று ரெடி பண்ணி அது மூலமா வந்திருப்பாரு. இந்த 2 இடத்த தவிர இது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அயன்மேன் கொடுக்கப்பட்ட அந்த சூட்டோட தான் சுத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்பதான் தனக்குன்னு ஒரு சூட்டை ப்ராப்பரா ரெடி பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண சூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதோ கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாரு. பட் இப்பதான் ஒரு ப்ராப்பரான சூட்டை வந்துட்டு ரெடி பண்ணிருக்காரு. பார்க்கும்போது தெரியுது காத்துல ஆடுற மாதிரி இருக்குது. அண்ட் கையில பார்த்தா ஒரு பெரிய லெவல்ல ஒரு வெப் ஷூட்டருங்கிறத ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பெரிய லெவல் வெப் ஷூட்டர் வச்சு தான் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது இதுக்கு இருக்கதான் போகுது ஸ்பைடர்மேனுக்கு. இதுக்கு முன்னாடி வரையுமே பீட்டர் பார்க்கருக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அதிகமா காட்டப்பட்டிருக்கும்
இருக்கும் இந்த 3 படங்கள்ல. பட் இந்த படத்துல தான் ஸ்பைடர்மேனுக்குங்கிறது கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது காட்ட போகுது, பவர்ஸ் டெவலப்மெண்ட்ல இருந்து. ஏன்னா மியூட்டேஷன்ங்கிற விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷாட்லயே வந்துட்டு ஸ்பைடர்மேன் வந்துட்டு இந்த மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ஷாட்டுங்கிறது இருக்கு இல்லையா? சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கெஸ்ஸுங்கிறத பண்றேன். இதான் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு மாதிரி கெஸ்ஸுங்கிறத பண்றேன். சோ இந்த ஷாட்ல பார்த்தா யாரோ ஒருத்தர் இவ பிளாஷ் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது, பட் நிறைய பேர் இன்டர்நெட்ல வந்துட்டு பிளாஷ்ங்கிற மாதிரி சொல்லல. சோ எனக்கு மேபி தான் அப்படி தெரியுதா என்னங்கிறது தெரியல. பட் இவர் வந்துட்டு எம்ஜேயோட தலையில வந்துட்டு இப்படி கை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ எல்லாருமே வந்துட்டு எம்ஜேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல, ஏன்னா எம்ஜேயோட கேரக்டர், அதாவது நீங்க இதுவரையும் பார்த்த எம்ஜே அப்படின்னு தெரியல, பட் இந்த எம்சியூக்குள்ள எம்ஜியோட கேரக்டர் ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர்ங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவ என்ன நினைக்கிறாங்கிறது அவளுக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி. சோ எம்ஜியாவே வந்துட்டு இவன் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்ற வரை நான் அதை நம்ப மாட்டேன். சோ மேபி அவன் ஒருவேளை ஒன் சைடா லவ் பண்ணலாம், அவன் ஒருவேளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம், அது தெரியல. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா ஸ்பைடர்மேன், அதாவது பீட்டர் பார்க்கற பாதிக்கதான் செஞ்சிருக்கும். எதிர் வீட்டுக்கு வந்திருக்கா, அவகிட்ட போய் சொல்லாங்கும் போது வேற ஒருத்தன் கூட நிக்கிறானேன்னு சொல்லிட்டு சோகத்துல கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவங்கிறது பீட்டர் பார்க்கர் சைட்ல நடந்திருக்கு, ஒரு எமோஷனல் டேமேஜ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மழையில் நனைஞ்சு வந்து இந்த இடத்துல சோகமா நின்று இருக்காரு. அந்த சோகத்தோட அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காட்டப்படுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எமோஷனல் டேமேஜ்ங்கிறது ஸ்பைடர்மேன் கூட நடந்திருக்கலாம், அதாவது பீட்டர் பார்க்கருக்கு நடந்திருக்கலாம். சோ அந்த இடத்துல இருந்தா இந்த இடம் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியுது. சோ இதுக்கப்புறமா தான் அந்த மியூட்டேஷனுங்கிறது காட்டப்படுது. ஒரு குக்கூன் மாதிரி, ஒரு ஸ்பைடர் வலை மாதிரி வந்துட்டு அவராவே பின்னி அதுக்குள்ள வந்துட்டு போயிடுறாரு. இது இவர் வாண்டடா போனாரா இல்ல அதுவாவே நடந்துச்சாங்கலாம் தெரியல. பட் அதுக்குள்ள இருந்து அதை கிழிச்சிட்டு வரும்போது என்னடா நடக்குது, நான் எங்கடா இருக்கேங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அங்கிருந்து அப்படியே கீழே விழுகும் போது தானாவே அவரோட கையில இருந்து ஆர்கானிக் வெப்ஸ்ங்கிறது வருது. சோ இதுக்கு முன்னாடி நோவே ஹோம்லயே வந்துட்டு டோபி மேக்யூரோட அந்த கையில இருந்து வரக்கூடிய அந்த ஆர்கானிக் வெப்ஸை பார்த்துட்டு ஆண்ட்ரூ கேர்ஃபில்ட் ஸ்பைடர்மேனும் சரி, டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனும் சரி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. சோ அதை வச்சு கலாய்க்கலாம் செஞ்சிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்பைடர்மேனுக்கே, நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு இது திரும்பவும் நடக்கும்போது அவருக்கு கண்டிப்பா அந்த விஷயங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். சோ நமக்கு வந்துட்டு அவருக்கு கிடைச்ச அதே பவருங்கிறது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா சோ இது இல்லாமையுமே ஏகப்பட்ட விஷயங்களுங்கிறது அவருடைய உடம்புங்கிறது நடக்குது. இந்த விஷயங்கிறது கரெக்டா அந்த டோபி மேக்யூர் ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த தண்ணி ஒரு டிராப் வந்துட்டு கீழே விழுகும் போது அது வந்துட்டு அவருடைய மூளையில பயங்கரமா வலி, ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. சோ சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பவர்ஸ் கிடைச்சிட்டு அன்னைக்கு காலையில அவர் எந்திரிக்கும் போது நடக்கிற சின்ன சின்ன சவுண்டு, ஸ்பைடர் இந்த சைட்ல நடந்து போறது, பைப் இதாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவரோட மூளையை போட்டு குறையிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துலயுமே காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் வழக்கம் போல சரி நமக்கு ஆர்கானிக் கிடைச்சிருச்சு, நம்ம போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சூட்ட மட்டும் போகும்போது அதுல நடக்கிற அந்த சின்ன சின்ன சவுண்டுங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப பாதிக்கிற மாதிரி காட்டப்படுது. சோ இதெல்லாமே வந்துட்டு அவரை பாதிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு ரெஃபரன்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாமே இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பைடர்மேனோட கேரக்டர் டெவலப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்பைடர்மேனோட கேரக்டரை டெவலப் பண்றதுக்கு லீடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாம தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சோ அமேசிங் ஸ்பைடர்மேன்லயுமே அதேதான், இந்த கையில வந்துட்டு எல்லாமே ஒட்டுது அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்துட்டு கணிச்சதுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல போய் செக் பண்ணுவாரு, ஸ்பைடர் கிடைச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. சோ ஏகப்பட்ட விஷயங்களை அவர் தன்னை இது பண்ணிட்டு இருப்பாரு. அது போக வந்துட்டு இந்த வெப் ஷூட்டர் விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கர்ட் கார்னஸோட அந்த ஆஸ்காப் டவருக்கு போயிட்டு அங்க உள்ள அந்த ஸ்பைடர்ஸோடைய இது என்ன, எதனால இந்த பவருங்கிறது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தனக்கு என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற ஆர்வத்துல ஏகப்பட்ட விஷயத்த பார்த்துட்டு இருப்பாரு. சோ அதுலயுமே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலயுமே வந்துட்டு தனக்கு என்ன நடந்திருக்குங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டிஎன்ஏல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமோ அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி கெஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது, அப்ப பீட்டர் பார்க்கருக்கு தெரியாதா, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். சோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ப்ரூஸ் பேனர் கிட்ட வந்துட்டு இவர் போய் பாக்குறாங்க, ப்ரூஸ் பேனரை மீட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி சில சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. அது பீட்டர் பார்க்கரா தான் போறாரு, ஸ்பைடர்மேனாவே போயிருக்கலாம், பட் ஏன் பீட்டர் பார்க்கரா போய் பண்றாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல வந்துட்டு பீட்டர் பார்க்கர் விசஸ் ஹல்க்குங்கிற ஸ்பைடர்மேன் விசஸ் ஹல்க்குங்கிற ஒரு ஃபைட்ங்கிறது இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச காலத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த இடத்துல நம்ம ஹல்க் வந்துட்டு ஹல்க் ஃபார்ம்ல இல்ல, ப்ரூஸ் பேனர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்டா வந்துட்டு ஷீ ஹல்க்ல தான் நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்துட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணி ப்ரூஸ் பேனர், அதாவது ஹல்கோடைய உருவத்துல ப்ரூஸ் பேனரோட மெயின்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவர் நார்மலா இருக்காரு. சோ இந்த இடத்துல வந்துட்டு அவரோட கையில பார்த்தா ஒரு வித்தியாசமான டிவைஸ்ங்கிறது இருக்கு. மேபி இந்த டிவைஸ் வந்துட்டு அந்த ஹல்கோட ஃபார்மை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஒரு இதா கூட இருக்கலாம். ஆனா ரீசெண்டா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல பார்த்தா அந்த ரெட் கல்கோடைய பிரச்சனைங்கிறது நடந்திருக்குல்ல. சோ கவர்மெண்ட் சைட்லதே வந்துட்டு ஹல்க்குனாலே பயமா இருக்கு, நீங்க வந்துட்டு நார்மலா நீங்க என்னதான் உடம்ப கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலுமே ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மிஷினை கண்டுபிடிச்சு அவங்களே மாட்டி விட்டுருப்பாங்களா என்னங்கிறலாம் தெரியல. பட் இந்த இடத்துல வந்துட்டு அவர் ப்ரூஸ் பேனரோட அந்த இதுல தான் இருக்காரு. பட் இன்னுமே வந்துட்டு ஹல்க் விசஸ் ஸ்பைடர்மேன்ங்கிற ஃபைட் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல, பார்த்ததான் தெரியும். சோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிஎன்ஏ பத்தி அவர் வந்துட்டு பயங்கரமா சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. இது தாண்டி இன்னுமே சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன கேரக்டருங்கிறது தெரியல, வாய்ஸ் ஓவர்ல. சோ ப்ரூஸ் பேனர் சொல்ற வரையும் வந்துட்டு மியூட்டேஷனுங்கிறது ஒரு டிஎன்ஏல நடக்குது அப்படின்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுதான், அதுவும் மனுஷனுக்கு. பட் அப்படி நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும், ரொம்ப பெரிய டேஞ்சர்ல தான் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது சோ வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு இந்த ஸ்பைடரை பத்தி வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவருங்கிறது வரும்.
இன்டர்நெட்டை பொறுத்தவரையும் டூம் ஸ்டோனுங்கிற ஒரு கேரக்டர் தான் அதை பத்தி சொல்றாங்க. பட் அது யார் என்னங்கிறலாம் எனக்கு தெரியல. பட் அந்த வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பைடர்ஸ் வந்துட்டு 3 விதமான கால சைக்கிள்ங்கிறது இருக்கும். அந்த டைம்ல, அதாவது அந்த எவல்யூஷனுங்கிற டைம்ல வந்துட்டு 3 டைம் வந்துட்டு அது நடக்கும்போது, அந்த டைம்ல ஸ்பைடர் வந்துட்டு ரொம்ப வல்னரபிளா இருக்கும், ரொம்ப பலவீனமா இருக்கும், ஈஸியா கொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அந்த 3 இடத்தையும் தாண்டறதுக்கு ஸ்பைடர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபேஸ். பட் அதை தாண்டிடுச்சுன்னா ஒரு ரீபத் மாதிரி தான் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டருமே இந்த படத்துல இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ரீபத் மாதிரி தான் இந்த ட்ரெயிலரோட எண்ட்ல வர நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆல்சோ ஹேண்டுங்கிற ஒரு டீம் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீம் பத்தி பெருசா எனக்கு தெரியல. பட் 10 ரிங்ஸ் மாதிரி ஒரு டீம்னு சொல்றாங்க. இந்த 10 ரிங்ஸ் சொல்லிட்டு ஷாங்ஷி படத்துல வந்துட்டு காமிச்சிருப்பாங்கல்ல, 10 ரிங்ஸ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். அதுக்கு தலைவனா வந்துட்டு நம் ஷாங்ஷியோட அப்பா இருப்பார் இல்லையா, சோ அது மாதிரி ஹேண்டுங்கிறதுமே ஒரு கேங்கு, ஒரு ஃபைட்டிங் கேங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த கேங் வந்துட்டு ஸ்பைடர்மேன் கூட ஃபைட்டுக்கு வராங்க. அது என்ன மேட்டருங்கிறதெல்லாம் தெரியல. அது அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு பிரிசன் பிரேக் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பிரிசன் பிரேக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சில இடங்கள், அந்த இடங்கள்ல தான் ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பைடர்மேனை போட்டு அடி பொழந்து மூஞ்சில ரத்தத்தோட உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் மாஸ்கேமே ரிவ்யூ பண்ணி பீட்டர் பார்க்கரா தான் உட்காந்துருக்காரு. மாஸ்கேமே ரிவ்யூ பண்ணி கடைசியில உன்னை கொலை பண்ணணும்னு கத்தி எடுத்து வரும்போதுதான் ஏதோ ஒரு விஷயங்கிறது அவருக்குள்ளது வந்து அந்த கண்ணே அப்படியே ரெட் கலர்ல மாறின மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அப்படியே அவரோட ஸ்பைடர் வெப்ஸை வச்சு அந்த கத்தியே உடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்பைடர் வெப்ஸோட பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு போனப்பதான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, மேன் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு காமிக் புக்ல இருக்கு அப்படிங்கிறது. மேன் ஸ்பைடர்னா என்னன்னா, நார்மலான ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு, அதாவது ஸ்பைடர் பவர் கிடைச்ச அந்த பீட்டர் பார்க்கருக்கு வந்துட்டு ஸ்பைடரோட பவர்ஸ்ங்கிறது இருக்கும். கையில ஓட்டுறது, கம்மு, பறக்கிறது சொல்லிட்டு இந்த சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் அபிலிட்டி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த மேன் ஸ்பைடருங்கிறது ரொம்ப எவல்யூஷனான ஒரு இது. சோ இதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே நடக்கிற மாதிரி சொல்லப்படலை. பட் அந்த மேன் ஸ்பைடரோடைய அந்த பொசிஷனுங்கிறது ரொம்பவே விகரஸான ஒரு ஸ்பைடர்மேனை தான் நீங்க பாப்பீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இன்ஃபினிட்டி வார்ல வந்துட்டு அந்த 6 இது கை மாதிரி வரும் இல்லையா, அந்த நானோ டெக்னாலஜி மூலயமா, அது ரியலாவே வர மாதிரிலாம் வந்துட்டு காமிக் புக்ல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ரியலாவே அவர் கொண்டு வந்து ஒரு 6 கை வர மாதிரி ரொம்ப விகரஸான அந்த நோக்கில் பாலிசியில எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்பைடர்மேனை வந்துட்டு காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா டாம் ஹாலண்டை காட்டுவாங்களான்னு கேட்டா தெரியல. பட் கேரக்டரா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதை புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக் அப்புறமா தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பிச்ச சமயத்துல வந்துட்டு இந்த படத்துல நீங்க பீட்டர் பார்க்கரே பெருசா பார்க்க போறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர்மேனை மட்டும் தான் பார்க்க போறீங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு. பீட்டர் பார்க்கரோட கேரக்டர் மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு ஸ்பைடர்மேன் அவனோட வாழ்க்கை, அவனோட இதுங்கிற மாதிரி காட்டுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா நிறைய ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு சேஞ்சஸ்ங்கிறது நடந்துட்டே இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட 3 ஸ்பைடர்மேனை இறக்கலாம், திரும்பி மல்டிவர்ஸ் பண்ணலாம் சோனி சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னு மார்வல் டாம் ஹாலண்ட் சண்டை போட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளுங்கிறது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நடந்துச்சு. அதாவது ஸ்கிரிப்ட் வழியா சொல்றேன். எழுதும் போது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மாத்திக்கிட்டே இருந்ததுனால இதை வந்துட்டு கொஞ்சம் மாதிரி நம்ம சண்டை போடாம இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இந்த பீட்டர் பார்க்கரோட இந்த கேரக்டர் டெவலப் பண்ணி கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் பிரேக்ல முடிச்சு அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர் சுத்தமா உதறி விட்டுட்டு ஸ்பைடர்மேனை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பைடர்மேனோட பவரை வந்துட்டு மேக்ஸிமம் புஷ் பண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் படத்தோட எண்டுங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. அது எல்லாமே இதுல வந்துட்டு காட்டவும் படல. இந்த படத்துல மெயின் வில்லன் யாரு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சில விஷயத்த மட்டும் காமிச்சிருக்காங்க. ஒரு ஹுட்டி போட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்டர்நெட்ல வந்துட்டு ஜீன் கிரே தான் அந்த கேரக்டர்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜீன் கிரேவெல்லாம் வந்துட்டு அவங்க கொக்காமக்கான் தான் இருக்கும் படம். அதுக்கு மேல வந்துட்டு கையிலே பிடிக்க முடியாது மார்வலை. சோ அப்படி ஒரு விஷயங்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி மியூட்டன்ஸோட இந்த இன்ட்ரோங்கிறது இப்ப வரப்போகுது அப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு காலங்காலமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த மார்வல்ஸ் படத்திலேயே ஒரு சின்ன ஒரு லீடுங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த மிஸ்டர் பீஸ்ட வச்சு, மிஸ்டர் பீஸ்டா அவர் பேர் என்ன, பீஸ்ட் தான் நினைக்கிறேன், அவரை வச்சு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட இடங்களை மியூட்டன் காட்ட போறாங்க. நமக்கு இவங்களே கமலா கானே மியூட்டன்ட் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஸ்பைடர்மேனே மியூட்டன்ட்ங்கிற அளவுக்கு இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எல்லாம் இழுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்துட்டு சேடி சிங்க்குமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணுவாங்கிறதுமே தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தது குவென் ஸ்டேசியா தான் அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது முழுக்கவே எம்ஜேயை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படங்கிறது இருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போறதுனால மேக்ஸிமம் குவென் ஸ்டேசி பக்கம் போவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி கேமியோவா கூட குவென் ஸ்டேசியை வைக்கலாம். பட் அது தேவையும் கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்தே இவ்வளவு தூரம் ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு கேமியோவா வச்சா அது சொதப்பதான் செய்யும். என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க மேபி வந்துட்டு வேற ஏதாவது சூப்பர் ஹீரோ சம்பந்தப்பட்ட கேரக்டரா கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்டா பிளாக் கேட்னு கூட ஒரு கேரக்டர் இருக்கு. அவருக்கு உங்களுக்கு வந்துட்டு பீட்டர் பார்க்கர்லாம் தெரியாது. ஸ்பைடர்மேன் கூட போயிட்டு அவங்க விஜிலாண்டியை சுத்திட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுமே ஒரு சூப்பர் ஹீரோ.
அந்த கேரக்டர் கூட வரப்படலாம், என்னங்கிறது தெரியல. ஆனா ஸோ இந்த டீசர்ல வந்துட்டு பனிஷரையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ பனிஷர் வந்துட்டு ஃப்ரெண்டா தான் நம்ம ஸ்பைடர்மேன் கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ரொம்ப காலமா இவங்க 2 சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களும் இது தாண்டியுமே ட்ரைலர்ல நிறைய விஷயம் இருக்கு. இன்னுமே சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிற மிகப்பெரிய லோர் எல்லாம் பேக்ல இருக்கு. பட் அது எல்லாமே அவ்வளவா எனக்கு தெரியல. மேலோட்டமா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லி இந்த அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வந்துட்டு உங்க கண்ணில் பட்டிருந்துச்சுன்னா, இதை தாண்டி பல விஷயம் நீங்க ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பாக்குறது வரைக்கும் பை சுந்தரஜன். பை.